அவங்க இவங்க ஒரு ரெடி பண்ணிட்டாங்களா? சரி சரி நல்லது. வெரி குட். சரி ரொம்ப நல்லது. ரொம்ப தேங்க்ஸுங்க. காலைல வந்துடுங்க. காலைல எவ்வளோ சீக்கிரங்களும் வந்துடுங்க. இப்போ கன்ஃபார்ம் தானே இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக எந்த ஒரு கலைஞனையும் உலகளவில் உயர்த்தி பேச வைப்பது அவருடைய படைப்புகள். கதையின் ஆழத்திலிருந்து மக்கள் ரசனைக்கு ஏற்றவாறு கொடுத்து வெற்றி பெற்ற மாவீரன் அடுத்த வெற்றிக்கு தயாராகும் 3BHK. என்ன பேசினாலும் காமெடி வருது, ஆனால் சீரியஸாகவே பேசுறாரு. ஒரு ஐரனியே படம், வாழ்க்கை ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸை வந்து சிவா வந்து நிற்பான். ஆக்சுவலாக பார்த்தா விழுந்து விழுந்து சிரிப்பாங்க இல்லை இந்த தேட்டரில். ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்தில் வந்து சேர்ந்தான் மன்னிச்சுக்கிட்ட அவன் சொல்கிறேன். ஐ திங்க் ஆமாம் ஆமாம். ஸோ இல்லை திடீர்னு நம்மளுக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறது இல்லை. இருந்தாலும் சொல்கிறோம் ரொம்ப நாகரிகமாக இருக்குது சில டைம். நான் நாகரிகமாக இல்லாமல் அது இல்லாதவன் திடீர்னு. ஆமாம். ஸோ இந்த ஓடி கால் இந்த இந்த ஒரு வேதியியல் எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலாக. அது ராமுடைய எப்பொழுதுமே திடீர்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று எடுப்பான் ஆக்சுவலாக. அந்த முடிவு தான். அவன் ராம வந்து என்கிட்ட சொன்னால் வந்து ஆனால் நீங்கள் வந்து படம் பாருங்கண்ணா மம்முட்டி சார் மாதிரி நடிச்சிருக்கானா அப்படின்னா. வாட் அ பிக் அக்குலேட் தட் ஆக்சுவலி கம்பேரிங் வித் மம்முட்டி, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆர்டிஸ்ட் ஐ வுட் சே இன் த வேர்ல்டு அண்ட் த கிரேட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் ஆல்சோ. மேபி தட்ஸ் த ரீசன் ஹி இஸ் ஆக்டிங் ஸோ பியூட்டிஃபுல்லி. அப்போ நான் அந்த என்னடா அது இப்படி ஒரு கம்பேரிசன் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி படத்தில் போய் பார்த்தேன். படத்தை பார்க்கும்போது வந்து சிவா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கான். ஆனால் இந்த சிவா வந்து இந்த படம் ஒரு பெரிய வெளிச்சம். ஒரு மல்டி ஃபேசட்டட் ஆக்டராக சிவாவை இந்த படத்தில் பார்க்கலாம். ஒரு தகப்பனா ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு, தாய் வந்து வேறு இடத்துல இருக்கிறான், அவன் பைக்கில் தன் உடம்புல சுமந்துக்கிட்டு அந்த குழந்தையோட அவன் பயணம், அதில் அவன் மீட் பண்ணுற இடங்கள், அவனும் வாழ்க்கையை கற்றுக்கிறான், அந்த குழந்தை கற்றுக் கொடுக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த படம். சிவா வந்து ஒரு இடத்துல ரொம்ப பிடிச்ச இமேஜ் வந்து தங்குறதுக்கு இடம்ல மழை வருது, ஒரு ஓரமாக ஒரு சத்திரம் இருக்குது. அந்த சத்திரத்தில் போய் ஒருத்தர் இருக்கார், அவர் ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டுருக்காரு. ஸோ அங்கே தங்கலாம்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டு அந்த குழந்தைய படுக்கும்போது அது ராமுடைய ஆதி தகப்பன், ஆப்பிரிக்காவிலேருந்து வருவன்ல அந்த தகப்பன்லேருந்து வந்த அந்த ராம் சொல்கிறான். அதில் சிவா பண்ணுவான், ஒரு லுங்கி எடுத்து தூங்குற குழந்தை காலை கட்டி இவன் கையில் கட்டிக்கிட்டு தூங்குறான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இமேஜ் ஆக்சுவலி என் லைஃப்பில் பார்க்க முடியாத ஒரு இமேஜ். அந்த ஒரு இமேஜ் இந்த படம் பார்த்துடலாம், அந்த ஒரு ஜெஸ்ஸருக்கு இந்த இமேஜ் பார்த்துடலாம். ஐ திங்க் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு இமேஜை இந்தியாவில் ஒரு ஆக்டர் அந்த மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அது ரொம்ப அழகாக சிவா அப்படியே கடந்து போகிறான் ஆக்சுவலாக. அது என்னென்னா கடைசியில் ஃப்ளிப் என்னன்னா கடைசியில் குழந்தை காலாமல் போயிட்டு காலையில் சொல்லலாம் விட்றா. ஸோ இந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் படத்தில் நான் ரொம்ப என்கோமியமாக சொல்ல மாட்டேன். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து படம் வந்து இப்போ நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வருது, ஒரு படத்தை பார்த்து எப்படி விமர்சனம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிலாம் கிடையாதுங்க. விமர்சனம் பிடிச்சவங்க பிடிச்சதுன்னு சொல்லணும், பிடிக்கலன்னு கிழிச்சு தான் ஓடணும். அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்குது. அது என்னுடைய படமாக இருந்தாலும் ராம் படமாக இருந்தாலும் அது யார் படமாக இருந்தாலும். ஏன்னா நல்ல படம் இருக்கும்போது நல்ல படம்னு பத்திரிகையாளங்க மிச்சமாக சொல்லும்போது நம்ம அப்படியே ரொம்ப பயங்கரமாக ப்ரௌடாக இருக்கும். நல்ல படம் இல்லைன்னு அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு பயங்கர கோவம் வருது. இட்ஸ் நம்ம ஈகோ ஹர்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு நிச்சயமாக நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, நல்லா இல்லாமல் நல்லான்னு சொல்லுங்கள். ராம் கோச்சிக்க மாட்டான் ஆக்சுவலி.
that will not stop Ram doing great films or me doing great films. ரொம்ப அழகான படம் பாருங்கள். Terribly tired. I couldn't talk. I couldn't even phrase words actually. But thank you so much for this opportunity. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல வரும்போது சண்டை மந்தரால பண்ணும்போது இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. such a wonderful person. I think மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்படி இப்படி அப்படி அப்படின்னு. மனிதர் வந்து கண்ணாடி தான் இருக்கான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டிப்பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்ரு சொன்னேப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. மாலை ரொம்ப அழகான மாலை இது ஆக்சுவலி. ஏன்னா ராமோ வெற்றிமாறனோ இல்லை யாரோட சேரும் போதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப அருமையான மாலை, ரொம்ப பர்சனலாக ஆகிடுது ஆக்சுவலாக. மாதிரி ரொம்ப ரொம்ப எமோஷனலாக பேசினான். தன்னுடைய குருவை அம்மா, நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு டேரக்டருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கும் இல்லை ரிலேஷன்ஷிப்பு, அம்மா பேர்த்து வெளியே போடுற டேரக்டர் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் வயிற்றுல திரும்பி எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப மூவிங்காக இருந்துச்சுடா. நீ ராம பத்திரமா பார்த்துப்ப, நாங்களும் பத்திரமா பார்த்துக்கிட்டா, நம்ம எல்லாரும் ராம பத்திரமா பார்த்துக்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஹாட்ஸ்டார் பீப்புள், வண்டர்ஃபுல் பீப்புள். அது தெரியல, இதெல்லாம் இப்படி சொல்லணுமான்னு தெரியல எனக்கு. கூல் கைஸ் எல்லாமே. பிரதீப்லாம் வந்தாருன்னா பார்ட்டியில் ஃபுல் கட்டு கட்டுவோம் நாங்கள் ஆக்சுவலாக. எனக்கு பார்ட்டியில் தான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஆக்சுவலாக. வந்து டான்ஸை சொல்ல, என்னப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னப்பா எதுவும் சொல்ல மாட்டேன், ஏதாவது படம் கூட வாங்க போகிறேன் சார், எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு டான்ஸ் சில் அவுட் கைஸ். நல்ல ஜாலியான பசங்க ஆக்சுவலாக. என்னுடைய ரொம்ப பூசம் பட்டி அவன், என்னோட கதிரோட என் கூட இருந்தவன் செந்தில், மை டார்லிங். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. நான் எதுவும் பேசலையா, போர் அடிச்சிச்சா நீங்கள்? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை, அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. நான் நைட்டு தாங்க போடுவேன் மேடையில் போடுவேன். தேங்க்யூ. டேய் குட்டி எங்கடா ஒரு முத்தம் வாங்கிக்கிறா டேய். ஸோ அவன் கிளாப் பண்ண ரொம்ப அழகாக வச்சுக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் அந்த நாளில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது ஆக்சுவலி. ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years with that boy ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம், எல்லா கிராஃப்டிங். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும் சரியா. அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டேன் போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்போம். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே இது படிக்க. I want to give ஒரு applause to ma'am actually. what a beautiful actress she is. ஒரு சின்ன applause கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக நடிச்சிருக்கு. நான் அப்புறம் சொன்னாங்க மலையாளத்தை பெரிய எனக்கு தெரியாது நம்மளுக்கு. அப்போ மேடம் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்கு. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலவேட்டட் த மூவி லைக் எனிதிங். அப்புறம் மியூசிக் டைரக்டர், சாரி டைரக்டர் ஒன்று சொல்ல எழுதி வச்சுக்கங்க. ரகுமான் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஜீனியஸ் வந்துட்டான். அவன் ஒரு பாட்டு என்னை பாட சொன்னான். நான் பாட்டு பாடின உடனே நடபயிர் விராகம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு திடீர்னு போட்ட உடனே சொன்னேன், டேய் இந்த பாட்டு நல்லா இருக்குடா, இதை வந்து சஞ்சய் சுப்ரமணியம் பாடினா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். இவங்க திடீர்னு என்னை பார்த்தாங்க, ஏன்னா 2 பேரும் பேசி வச்சுருந்தாங்க போல, யாரோ ஒரு கர்நாடிக் சிங்கர் பாடினாங்க. உடனே ஐ ரெக்வெஸ்டட் சஞ்சய். இம்மிடியட்லி சஞ்சய் கேம் அண்ட் சாங் த சாங். டே அந்த பாட்டு அனுப்புங்கடா. அவன் வந்து ஒரு பெரிய சூறாவளினா ரொம்ப போர் அடிக்குது. ஒரு நீ இருப்பட போட
நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன். நல்ல, அதாவது நான் என்னோட மியூசிக் டேரக்டர் பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக பார்க்கும். ஒரு ஃப்ரேஸ், அன்னக்கிளியே ஒன்ன தேடுதே, அவ்வளோதான். இது வந்து இன்னும் 50 வருஷம் ஓடிட்டே இருக்கு. இளங்காத்து வீசுதே, அவ்வளோதான். ஒரே ஒரு 6 நோட்டு போய் திரும்பி ஒரு 3 நோட்டு திரும்பி வந்த உடனே அந்த பாட்டு அப்படியே மேஜிக்கு. அவனுடைய பிகினிங் அந்த ஃப்ரேசஸில் வந்து ஒரு மெலாடிக் ஸ்ட்ரென்த். ஆக்சுவலி நான் பார்த்தேன் எல்லா இதுலேயுமே வந்து அசால்ட்டாக போடுறான். ஆனால் அந்த மெலாடிக் ஸ்ட்ரென்த்தை பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் he is going to build a great architecture. Yeah, thank you so much.